சரி, நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை அடுத்தவங்க தீர்மானிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? உங்களால் போட முடியலன்னா பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு நம்ம போடுறத அப்படியே கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. இதை எப்படி இவங்க இப்படி போடலாம், இது இப்படி போடலாமா, இவங்க இது இப்படி பண்ணலாமா? ஒருத்தவங்களுக்கு சாரி கட்டுறது பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடுறது பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு சுடிதார் போடுறது பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வெறும் டாப்ஸ் மட்டும் போட பிடிக்கும். சில பேருக்கு டாப்ஸில் மேலே ஷால் போடவே மாட்டாங்க. அதை பற்றி சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவங்க என்னது போடவே மாட்டேன்றாங்க அப்படின்னு. ஆனால் முதல்ல மற்றவங்கள பற்றி நீங்கள் குறை சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. உங்ககிட்ட இருக்க குறை எவ்வளோ இருக்குது அப்படின்றது பாருங்கள். இந்த நல்ல சாரீ கட்டலைன்னா இந்த சாரீ நல்லாவே இல்லை அப்படின்றது. எங்கே போனாலும் நம்மளுக்காக நம்ம எதுவும் ட்ரெஸ் பண்ணவே முடியலைங்க. அடுத்தவங்களுக்காக தான் நம்ம ட்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. மற்றவங்க நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி அவங்க கிரிட்டிசிசம் பண்ணுறப்ப உண்மையிலே சில நேரம் நமக்கு கடுப்பாக வரும். சில நேரம் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால் ஹாப்பியாக இருக்குது, சரி நல்லா இல்லைன்னு சொல்கிறப்ப அது கடுப்பாக தேவையில்லைன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா சில நேரம் நம்ம மாற்றிக்கிறலாம். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்களுக்காக நம்ம மாறிக்கிட்டே இருந்தோம்னா மாறிக்கிட்டே போக வேண்டியதான். நம்ம அம்மாஜி மாரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவளுக்கு ஒன்றுமே தெரியாது, இவள் அம்மாஜி மாரி இருக்கிறா, இந்த காலம் மாதிரியே இல்லை, என்னமோ 70s இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மாடர்னாக அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு அப்படி போட்டு அப்படி வந்தோன்னு வச்சுக்கோங்க, இதே என்னம்மா இவள் வந்து என்னமோ இப்போ நவீனக்குள்ள நாயகி மாதிரி வந்துட்டா, இப்போ இருக்கிற பெரிய ட்ரெண்டிங் லேடியா என்ன அப்படின்னுவாங்க. சரி ரைட்டு, ஒரு சுடிதார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடிதாரை போட்டோன்னு வச்சுக்காங்களேன், அந்த சுடிதாரில் 2 சைடு ஏதாவது கட்டிங்லாம் இருந்துடக்கூடாது, இது என்ன எப்படி போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு வாங்க. அதுக்கப்புறம் சுடிதார் மேலே ஒரு டாப், நம்ம வந்து டாப் மேலே ஒரு ஷால் எதுவும் போடலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நீங்கள் ஷால் போடல, இப்படியா இருக்குது பொம்பளைன்னா அப்படின்னாங்க. அப்போ என்னடா எப்படி தான்டா ட்ரெஸ் போட சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேலை கட்டினா நான் சேலை கட்டணும், நீங்கள் ஜீன்ஸ் போட்டால் நான் ஜீன்ஸ் போடணும், நீங்கள் இது பண்ணால் நாங்கள் பண்ணணும். இப்படியே ஒரு சில கூட்டங்கள் இன்னமும் இருந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் வாழுங்க, மற்றவக்காங்களும் வாழும். நீங்கள் நம்மளை பற்றி இதை சொல்கிறாங்க பார்த்துங்களேன், அவங்கக்கிட்ட போய் ஏங்க நீங்கள் இனிமேல் சாரீ கட்டாதீங்க, நீங்கள் ஒரு சுடிதார் போடுங்க, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போடுங்க, போட்டுருவாங்களா? இல்லை அவங்களுக்கு போட்டால் தான் நல்லா இருக்குமா? அவங்களுக்கு போடவும் முடியாத அந்த ஒரு சூழ்நிலையை அவங்க மனசில் வச்சுட்டு தான் நம்மளையும் போட விட மாட்டுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கிறணும். அதனால் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உண்மையிலேயே வந்து அவங்க நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ளவங்களாக இருந்து நம்மளுக்கு சொல்கிறாங்களான்னு தெரியாது. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 30 வயசு 40 வயசு இல்லை 50 வயசு அப்படி ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் நம்ம அம்மா ரேஞ்சுக்கு அப்படி வந்துட்டோன்னா, நீங்கள் இதெல்லாம் போடக்கூடாது, நீங்கள் அம்மா ஆயிட்டீங்கன்னா ஏன் போடக்கூடாது? அதே இது ஒரு பெரிய பணக்காரவங்க அதை போட்டால் அதை ஆண் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள போய் அவங்க சொல்ல முடியாது பாருங்கள், ஒரு கமாண்ட் பண்ண முடியாது. நம்மகிட்ட ஒரு கமாண்டிங் பவர் கொடுப்பாங்க, நீங்கள் இதை போடவே போடாதீங்க, இது நல்லாவே இல்லை உனக்கு, அப்படி எப்படி நம்மளை அப்படியே பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க, மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருவாங்கங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நம்மளுக்கு இருக்கிறத அவங்க போட்டுட்டு வர்றாங்க, அப்படின்ட்டு விடவே மாட்டாங்க. நம்மளை போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணி உலுக்கி நம்மளை உப்பு போட்டு ஊறுகாய் போட்டு எடுத்துருவாங்க. யாரோட மனசில் என்ன இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்கிறவே முடியலங்க.